சில நேரங்களிலே நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனப்படுவது நல்லது. காரணம் என்னவென்றால் நம்மை நாமே அது உயர்த்தாதபடிக்கு நம்முடைய பலவீனங்கள் நம்மை அதிகமாய் தாழ்மைப்படுத்துகிறது. அல்லேலூயா. சில நேரங்களிலே நான் ஏன் இவ்வளவு பலவீனமா இருக்கிறேன், நான் ஏன் இவ்வளவு வந்து தவறெல்லாம் செய்கிறேன், நான் பரிசுத்தமாக வாழ முடியாதா, நான் நீதி செய்ய முடியாதா, நான் எனக்குள்ளே இருக்கிற அடிமைத்தனம் அப்படி பண்ணுதா அப்படின்னெல்லாம் நிறைய கேள்விகள் நமக்குள்ளே எழும்பும். ஆனால் நான் நம்புகிறேன், நம்முடைய பலவீனங்கள் நம்மை மனிதர்கள் என்கிறதை எப்பொழுதும் மறக்க பண்ணாமல் இருக்கிறது. சில நேரத்தில் நம்ம எதுலையுமே பலவீனம் ஆகாமல் எல்லாத்துலேயும் ஜெயமா அப்படி இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம மனுஷங்க அப்படின்றத நம்ம மறந்துடுவோம். நம்ம நிறைய நேரத்தில் பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவோம். இன்னும் சில நேரங்களில் நம்ம அவ்வளோதான், நம்ம கடவுளை மாதிரி ஆயிட்டோம் நான் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் நம்முடைய பலவீனங்கள் தான் நம்மை தாழ்த்துவதற்கு நம்முடைய பலவீனங்கள் தான் மிகவும் பிரயோஜனமாக இருக்குது. நமக்குள்ளே ஏன் பெருமை வரலை, கர்த்தர் சில ஆசீர்வாதங்களை கொடுக்கும்போது உலகத்தில் இருக்கிற பல மனிதர்கள் பெருமை கொள்வார்கள். ஆனால் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஏன் பலவீனம், ஏன் பெருமை வரலைன்னா அவருடைய பலவீனங்கள் அவர்களை தாழ்மை உள்ளவர்களாகவே காண்பிக்கிறது. அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலே சில பலவீனங்கள், சில இழப்புகள், சில உயர்வுகள் தடைபடுவதற்கு தடையா இருப்பது கெட்டதல்ல, அது நன்மைக்காகவே இருக்கிறது. நான் நம்புகிறேன், ஆண்டவர் நம்மை தாழ்மைப்படுத்துவதற்காக அதை நம்மை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள்.